வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். குறள் விளக்கம். அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெரியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது. தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளில் தமிழகத்தில் ரூபாய் 50,634 கோடி முதலீடுக்கு ஒப்பந்தம். நாளை மறுநாள் வரை தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு. டோக்கன் விநியோகம் தொடங்கியது. நெல்லைப்பேட்டையில் காரில் 25 கிலோ கஞ்சா கடத்திய 5 பேர் கும்பல் கைது. மாணவர் தற்கொலைக்கு காரணமான பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளில் தமிழகத்தில் ரூபாய் 50,634 கோடி முதலீடு ஒப்பந்தம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ரூபாய் 50,634 கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் கோத்ரேஜ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் புதிய திட்டங்கள் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக பொருளாதார 2024க்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தும் இலக்கை முதல்வர் ஸ்டாலின் நிர்ணயித்துள்ளார். இதன் அடிப்படையில் பல்வேறு முதலீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டின் முதல் நாளான நேற்று ஹியூண்டாய், குவால்காம், ஃபர்ஸ்ட் சோலார், கோத்ரேஜ், டாடா, பெனட்ரான், JSW, TVS, மிட்சுபிஷி, AP மோலார், மெஸ், வின்ஃபாஸ்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் ரூபாய் 50,634 கோடி முதலீட்டுக்கான புதிய ஒப்பந்தங்கள் முதல்வர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் 49,550 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாளை மறுநாள் வரை தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா மற்றும் லட்சத்தீவுகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு. டோக்கன் விநியோகம் தொடங்கியது. பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் கூடிய 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. தமிழகத்தில் மொத்தம் 2,19,57,402 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் நேற்று வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன்கள் வழங்கப்பட்டது. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று டோக்கன்களை வழங்கினர். பொதுமக்கள் தங்களது ரேஷன் அட்டையை காண்பித்து டோக்கன்களை பெற்றுக் கொண்டனர். பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கனில் கடையின் பெயர், டோக்கன் எண், பொருட்களை வாங்க வேண்டிய தேதி ஆகிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் டோக்கன் எண் அடிப்படையிலேயே வந்து பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க வர வேண்டும் எனவும் முன்கூட்டியே வர வேண்டாம் எனவும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் புத்தக கண்காட்சி இன்று நடைபெறாது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நந்தனம் YMCA உடற்கல்வியல் கல்லூரியில் 47வது புத்தக காட்சி கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். வருகிற 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ள புத்தக காட்சி வேலை நாட்களில் மதியம் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல்
இரவு 8:30 மணி வரையிலும் நடைபெறும். புத்தக காட்சியில் சுமார் 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை புத்தக காட்சிக்கு இன்று ஒரு நாள் மட்டும் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பொதுமக்கள் வந்து செல்வதில் ஏற்படும் சிரமங்களுக்காக இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேலும் நாளை வழக்கம் போல் புத்தக காட்சி நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 20 பேருக்கு கொரோனா. தமிழ்நாட்டில் நேற்று 626 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அவர்கள் சென்னை மாவட்டத்தில் 10 பேருக்கும், கோவை மாவட்டத்தில் 5 பேருக்கும், திருச்சி மாவட்டத்தில் 2 பேருக்கும், செங்கல்பட்டு, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவருக்கும் என 20 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோல் நேற்று தமிழ்நாட்டில் கொரோனா உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. மேற்கண்ட தகவல் மக்கள் நலவாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தாமிரபரணி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. நெல்லை மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதையடுத்து நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் 5000 முதல் 7000 கன அடி நீர் செல்ல வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் இறங்க வேண்டாம், கால்நடைகளையும் இறக்க வேண்டாம். ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெருவெள்ள அபாயம் எதுவும் இல்லை, இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நெல்லை பேட்டையில் காரில் 25 கிலோ கஞ்சா கடத்திய 5 பேர் கொண்ட கும்பல் கைது. நெல்லையை அடுத்த பேட்டை போலீஸ் சரகத்துக்கு உள்பட்ட பகுதிகளில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து காணப்படுவதாக மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் மகேஸ்வரிக்கு அடிக்கடி புகார்கள் வந்து கொண்டிருந்தன. இதையடுத்து கமிஷனர் மகேஸ்வரி உத்தரவின் பேரில் துணை கமிஷனர் சரவணகுமார் மேற்பார்வையில் பேட்டை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதே நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் தலைமையில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பேட்டை கண்டியபேரி குளத்துக்கரை பகுதியில் சிலர் சந்தேகப்படும்படியாக நிற்பதாகவும், அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக ஒரு கார் அடிக்கடி சென்று வருவதாகவும் தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அங்கு சென்று வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக மீண்டும் வந்த அதே காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். உடனே போலீசாரை கண்டதும் காரில் இருந்த 5 பேர் கொண்ட கும்பல் தப்பியோட முயற்சித்தது. ஆனால் போலீசார் அந்த கும்பலை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்கள் வந்த காரை சோதனை செய்த போது அதில் 2 மூட்டைகள் இருந்தன. அதனை பிரித்து பார்த்த போது ஏராளமான பண்டல்களில் சுமார் 25 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கஞ்சா மூட்டைகள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் அதனை பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பிடிபட்ட 5 பேர் கும்பலை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அதில் அந்த கும்பல் ஆலங்குளம் அருகே உள்ள மாராந்தை வடக்கு காலனி தெருவைச் சேர்ந்த மாரியப்பன் என்பதும், அவரது மகன் பேச்சுமுத்து தச்சநல்லூர் அருகே உள்ள ராமையம்பட்டி அக்ரஹாரம் தெருவைச் சேர்ந்த கொம்பையா என்பவரது மகன் செல்வம், தச்சநல்லூர் சத்திரம் புதுக்குளத்தைச் சேர்ந்த துரை என்பவரது மகன் முருகன், அதே பகுதியைச் சேர்ந்த இசக்கி என்பவரது மகன் இசக்கி ராஜா, பேட்டை கண்டியபேரியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரது மகன் அஜித் குமார் என்பது தெரியவந்தது. அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களுக்கு கஞ்சா எங்கிருந்து கிடைத்தது, எங்கு சப்ளை செய்வதற்காக கொண்டு வந்துள்ளனர், இதுவரை யாருக்கெல்லாம் சப்ளை செய்துள்ளனர் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர் தற்கொலைக்கு காரணமான பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மாணவர் தற்கொலைக்கு காரணமான தனியார் பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில இளைஞரணி செயலாளர் பந்தல் ராஜா கூறினார். இது குறித்து அவர் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் கூறியது: பாளையங்கோட்டை சாந்தி நகர் காவல் குடியிருப்பை சேர்ந்த நாகராஜனின் மகன் நரேன்
இவர் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த பள்ளி ஆசிரியர் நரேனிடம் பள்ளி கட்டணத்தை உடனே கட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த மாணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாணவர் தற்கொலைக்கு காரணமான பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவரை மாணவர் உடலை வாங்க மாட்டோம் என்றனர். இதனிடையே தனியார் பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாணவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 3வது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நெல்லையில் காணொலி மூலம் கண்டுகளித்த மக்கள். சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை காணொலி காட்சி மூலமாக திருநெல்வேலியில் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தார். இந்த மாபெரும் நிகழ்ச்சியை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முதலீட்டாளர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், தொழில் நிறுவனத்தினர், பொதுமக்கள் காணொலி காட்சி வாயிலாக பார்ப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தூய சவேரியார் கல்லூரி, ராணி அண்ணா கல்லூரி, சதகத்துல்லா அப்பா கல்லூரி, புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் நேரடியாக பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிநவீன LED திரை மின்னணு வாகனம் மூலம் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதிலும் ஏராளமான பொதுமக்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பார்வையிட்டனர். அகஸ்தியர் அருவி சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்ல தடை. தாமிரபரணியில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி 2 மாதங்களுக்கு மேலாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதையடுத்து அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அகஸ்தியர் அருவி, சொரிமுத்து அய்யனார் கோவில், மணிமுத்தாறு அருவி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனிடையே நீர்வரத்து குறைந்து அகஸ்தியர் அருவி, சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு மீண்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் பாபநாசம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையிலிருந்து சுமார் 4000 கன அடி நீர் உபரியாக திறந்து விடப்பட்டுள்ளது. இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அகஸ்தியர் அருவி, சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.